வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக இவரு தெரியலையே, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். நீட்டை பத்தி அவர் பேசுறாரு அப்படின்னா இப்ப நம்ம அவரை எந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம்? ஒருவேளை அவர் வந்து திராவிட கொள்கைகள் படி திராவிட பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? சொந்த உழைப்புல படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான். அவனுக்கு பரிசு கொடுத்துட்டு நீங்க அந்த கிரெடிட் அப்புறம் எடுத்துக்கிறீங்க. விஜய் பரிசு கொடுத்தாரு, விஜய் பரிசு கொடுத்தாரு. மது அப்புறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கிற போல தோணும். பாரு யார முறைக்கிற சீமானும் விஜயம்னா அது உருவாகிற அன்னைக்கே சீமான் தூக்கு போட்டு சாகணும் சார். தூக்கு போட்டு சாகணும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க இல்லன்னு நினைக்கிறீங்க? சீமானின் தேவை விஜய்க்கு இல்ல, விஜயின் தேவை தான் சீமானுக்கு இருக்கு. ஆனா விஜயை வைத்து தான் சீமான் மேல போறாரு. தமிழகத்துல பாஜக ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ சிம்பிள். தமிழகத்துல பாஜகவுக்கு ஸ்டாண்ட்ஸ் இல்ல. சோ அவங்களுக்கு நம்ம ஆதரவா போறதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க உள்ள ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அவருடைய நோக்கம் இன்னைக்கு பாஜக அடிச்சா நேஷனல் ட்ரெண்ட் ஆகலாம். ஓவராலா இன்னைக்கு பூரா அவரை பத்தி தான் பேட்டி எடுப்பாங்க. இப்ப நீங்க எடுக்கலையா? அந்த இல்ல சோறு தானே திங்கிற, இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? திருப்பதி கேன்சல் கேட்டீங்கன்னா மாணவர்கள் முன்னாடி அரசியல் பேசுறது தவறும் வேணாம். ஏன்னா மாணவர்கள் அவங்க கரியரை முதல்ல ஸ்ட்ராங்கா நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள்.